ஆள் இருக்கிறத சொன்னாலும் இப்போ இந்த வந்துருச்சு. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹாட். இது ஆகஸ்ட் 20 வெனஸ்டேங்க. ரொம்பவே ஏர்லி மார்னிங்னு சொல்லலாம். ஒரு 9 o'clock தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது. ஆக்சுவலாக இந்த பிளான் வந்து இந்த ட்ரிப்பு பிளான் வந்து ஒரு முன்னாடி நாள் கூட நைட்டுன்னு கூட சொல்ல முடியாது. அது ஆக்சுவலாக அன்னைக்கு மார்னிங் ஒரு 5:30க்கு தான் அம்மா அப்பா இது சொன்னாங்களே. சரின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக அப்போயே எழுந்து அடித்து பிடிச்சி கிளம்பி தம்பிக்கு வந்து டிஃபனு அப்புறம் கொஞ்சமாக சாம்பார் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். மாமியாருக்கும் கொஞ்சமாக செஞ்சுட்டு அவ்வளோதாங்க கிளம்பியாச்சு. அம்மா வீட்டுக்கு ஒரு 8:30க்கு இருக்கிற மாதிரி ரீச் ஆனோம். அங்கேருந்து காரில் வந்து கிளம்பி பாதி ஆன் த வேல வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த A to Bல நிறுத்தியிருந்தோம். ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கிளம்பியிருக்கோம். ஒரு ஃபேமிலியில் ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டுக்காக தான். ஐ ஹோப் சக்ஸஸ் ஆனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அது என்னங்கிறதையே சொல்கிறேன். ஆக்சுவலாக எல்லாருமே சாப்பிட்டோம். அதாவது தோசை, இட்லி எல்லாமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஆனால் எதுவுமே சாப்பிட்ட மாதிரி இல்லை. மேபி நாங்கள் ரொம்ப ஏர்லியராக சாப்பிட்டதுனாலே என்னன்னு தெரியல. ஏன்னா நானும் ஹஸ்பண்டும் மார்னிங் டிஃபன் சாப்பிட்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 11:30 12 ஆகிடுது. இந்த டைம் கொஞ்சம் ஏர்லியாக சாப்பிட்டதுனாலே என்னன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் இட்லி தோசை இந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பில் வந்து 1200 கிட்ட வந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஏன் இப்போ பெல்ல மென்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத போக போக வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ ஆக்சுவலாக அண்ணன் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சி தான் கையை வைக்க போயிட்டு அப்படியே போஸ் கொடுத்துட்டு இருந்தோம். ஆனால் நான் வந்துட்டு சொல்லலை வீடியோ தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இப்போ எவ்வளோ சந்தோஷமாக 2 பேரும் போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. இது அன்னைக்கு மார்னிங் 5:30க்கு பார்த்துருந்தீங்கன்னா வீடியோ 2ஆக இருந்துச்சு. அவ்வளோ சண்டை, 2 பேரும் மாறி மாறி திட்டிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்துருச்சு அப்படின்னா நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவோம். பார்க்குறவங்களுக்கு நாங்கள் சண்டையே போடாத கப்பிள்ஸுன்ற மாதிரி தெரியும். உள்ளுக்குள்ளே அடிபட்டு துணி பொறுக்கிறது நமக்கு தான் தெரியும். அங்கே வந்துட்டு நாமக்கலுக்கு பக்கமாக வந்துட்டு வாட்ச் கிட்டத்தட்ட நின்று போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ போகிறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். 30 rupeesக்கு ஆக்சுவலாக வாட்ச் செல்லு மாற்ற வந்தது. ஆனால் 1700க்கு பில்லு வச்சுட்டேன். நல்லா இருக்கான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஒவ்வொரு கேர்ள்ஸ்க்கு ஒவ்வொரு கிரேவிங்ஸ் இருக்கும் இல்லையா. ஒரு சில பேருக்கு நெயில் வளர்த்த பிடிக்கும், ஒரு சில பேருக்கு ஹேர் கேர் பண்ணிக்கிறது பிடிக்கும், பெடிக்யூர் மெனிக்யூர் அந்த மாதிரி பிடிக்கும் இல்லையா. எனக்கு வந்து அந்த மாதிரியில் வந்து வாட்ச் கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமாக வாட்ச் கட்ட ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாரு, ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிக்கோன்ட்டு. பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு லெதர் வாட்ச் கட்ட தான் ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்துட்டு கொஞ்சம் வந்து முசிறி அப்புறம் தொட்டியம் இதுக்கு பக்கத்தில் நியர்பையில் 2க்கும் நடுவில் வந்துட்டு கொக்கு முனியப்பன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. இது நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு டைம் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி. அப்போ இந்த சைடு தான் மணல் லாரி டிரைவராக இருந்தப்போ மேக்ஸிமம் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பூஜை போட்டுட்டு தான் கிளம்புவார். சரி இன்னைக்கு இந்த வழியாக வந்ததுனால வந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லி வந்தோம். அப்போ ஒரு விஷயம் எங்களுக்கே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 years கிட்ட அப்பா அந்த சைடு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஆனால் இத்தனை நாளாக கொக்கு முனியப்பன் சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலாக அது முனியப்பன் இல்லை, கொக்கு மரத்தடி கருப்பண்ணசாமி கோயில் தான் அது. அது அப்பாக்கே ஷாக்காக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அங்கே சாமி கும்பிட்டுட்டு ஆண்ட வேலை சரி ஒரு பக்கமாக கரும்பு ஜூஸ் குடிக்கலாம். ரொம்ப தாகம் ஆயிடுச்சு, கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு நிறுத்திருந்தோம். லொக்கேஷன் வந்து சொல்லவே வேணாம், நீங்கள் பார்த்தாலே தெரியும். 2 பக்கம் தண்ணி, ஒரு பக்கம் வயல்வெளி, கையில் கரும்பு ஜூஸு, சூப்பராக இருந்துச்சு. என்னதான் நம்ம அப்ராட் டூர் போனாலும் சரிங்க, இல்லை வந்து பார்க்கு பீச்சுன்னு போனாலும் இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா நம்ம வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு அழகே இல்லைங்க. அப்படிதான் நான் நினைக்கிறேன். இதுக்கு இடையில வந்துட்டு இந்த தண்ணியில் வந்து ஹஸ்பண்ட் ஒரு விளையாட்டு சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலாக இலை இருக்கு இல்லையா, ஒரு இலை பறித்து ஒரு பக்கம் போட்டுட்டு பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் போட்டுட்டு இந்த பக்கம் ஓடி வந்து பார்க்குறது. அதுக்கு தான் ஆர்வமும் போயிட்டு இருந்தோம். நீங்களும் வாங்க அந்த விளையாட்டை பார்த்துட்டு வரலாம்.
இதே மாதிரியே நானும் அண்ணாவும் ஒவ்வொன்றா போட்டு போட்டு இந்த சைடு வருதான்னு கொஞ்ச நேரம் பார்த்துட்ருந்தோம். ஆக்சுவலாக விளையாட்டு கொஞ்சம் சில்லியாக இருந்துச்சு. ஆனால் அங்கே விளையாடுறப்ப ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. நாங்க வந்து திருச்சி ரீச் ஆகுற பிளான் என்னன்னா, 12:00க்கு ரீச் ஆயிடணும் அப்படின்ற மாரி தான் இருந்தோம் லொக்கேஷனுக்கு. ஆனா வந்து டைம் ஆயிட்டு இருந்ததுலே தெரிஞ்சுக்கிட்டோம். ஓரளவுக்கு அப்பா கெஸ் பண்ணிட்டாரு. அந்த டைமுக்கு முடியாது அப்படின்ட்டு. அதனால 1:30க்கு போற மாரி போலான்னு சொல்லிட்டு ரொம்பவே பொறுமையா அங்கங்க நிறுத்தி கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்புற மாரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா நாங்க வந்துட்டு அங்க வேலை வந்துட்டு ரீச் ஆயிட்டு ஒரு 4:30க்கு வெளியில வந்தோம். என்னென்ன வேலை முடிக்கணுமோ முடிச்சுட்டு. அப்படி ஒரு பசி, தலைவலியே எடுத்துருச்சு. எனக்கெல்லாம் தலை சுத்திருச்சுன்னு தான் சொல்லணும். ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு, சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறப்போ நம்ம வந்து ஒவ்வொரு சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறப்பையும் ஒரு ஒரு கர்மா இருக்கும் இல்லையா? அது வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம கையில் காசு இருக்கும், நம்ம கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் சாப்பாடு இருக்கும். ஆனால் நம்மளால சாப்பிட முடியாது. நம்ம சாப்பாடு வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, இது மட்டும் இல்லைங்க, நம்ம என்ன பொருள் வேஸ்ட் பண்ணாலும் அப்போ வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு கிடைக்காத சூழ்நிலை இருக்கும். அதாவது கையில் காசு இருக்கும், ஆனால் அந்த பொருள் நம்மளால வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு சொல்லுவார். நான் அதை அடிக்கடி உணருவேன். ஆனாலும் நம்ம தான் கேட்க மாட்டோமே, அதனால இந்த மாதிரி கஷ்டப்படுவேன். நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் சொன்னது வந்துட்டு இந்த ஹோட்டல் அமௌண்ட்டு சொன்னேன் இல்லையா, A to Bல சாப்பிட்டோம். ஒரு 1100 கிட்ட வந்துச்சு. அப்பயும் அதே 5 பீப்புள் தான் சாப்பிட்டோம். அதே மாதிரி இப்போ வந்து ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்டில் இத்தனைக்கும் நான்வெஜ் சாப்பிட்டோம். நல்லாவே நிறைய சாப்பிட்டோம். ஆனால் 4:30 தான் பில்லு. இதில் என்ன வித்தியாசன்றது எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சால் சொல்லுங்கள். ஆம்பியன்ஸா இல்லை வந்து இல்லை அந்த பேரா என்னங்கிறது எனக்கு தெரியல. இத்தனைக்கும் நான்வெஜ்ஜே நாங்கள் 4:30க்கு தான் சாப்பிட்டோம். ஃபுட்டுமே ரொம்ப குவாலிட்டியாக ஓரளவுக்கு மீடியம் ரெஸ்டாரண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் டைமுக்கு அதுதான் இருந்தது. இருக்கிறத தான் சாப்பிட்டோம். பட் எப்படி அப்படி 3ல் 1 பங்கு பில்லு வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எங்கே தப்பு நடக்குங்கிறது எனக்கு தெரியல. அவ்வளோதாங்க. அப்புறம் அங்கே முடிச்சுட்டு வேலை முடிச்சுட்டு ஆன் த வேல தான் முக்கொம்பு இருக்குது திருச்சியில். சரி அது பார்த்துட்டு போகலான்னு தான் வந்து அங்கே கொஞ்சம் நேரம் தண்ணி திறந்து விட்டுருந்தாங்க. அதனால் அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் வந்திருந்தோம். ரொம்பவே அதுவும் ரம்மியமாக சன்செட் டைமில் வேற வந்திருந்தோம். அதனால வந்துட்டு அந்த தண்ணியில் அந்த பிரிட்ஜோட நிழல் விழுறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கலான்னு தோணுச்சு. அப்போ நாங்கள் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டரோட லெவலை வந்து இயர் பை இயர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா 1977க்கு அப்புறம் 2008ல் தான் அந்த லெவலுக்கு நம்ம ஃபைனலாக பார்த்த அந்த ப்ளூ கலர் வந்து வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 2018ல் கூட கீழே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2008ல் தான் அந்த மாதிரி 1977க்கு அப்புறம் 2008ல் தான் அந்தளவுக்கு தண்ணி வந்திருக்கு மட்டம். இந்த பக்கம் வந்தால் ஒரு அங்கிள் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த சைடு ரைட் சைடில் எல்லாம் குளிச்சிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்ட் கெஞ்சாத குறையாக கெஞ்சிட்டு இருந்தார். கீழே ஆழம் கம்மி தான், போகலான்ட்டு. கீழே பாரு கை குழந்தையெல்லாம் வச்சுட்டு விளையாடுறாங்கன்னு. ஆக்சுவலாக அவங்க அவேர்னஸ் தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை மேபி லோக்கல் ஏரியாவாசான்னு எனக்கு தெரியல. ஆனால் எப்படி இப்படி ஓடுற தண்ணியில் தைரியமாக கை குழந்தை வச்சுட்டு குளிக்க வைக்கிறாங்கன்றது எனக்கு தெரியல. நான் இப்போ லொடலொடன்னு பேசுகிறத விட நீங்கள் இதை அமைதியாக ரசிச்சுட்டு வர்றது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. சன்செட்டுக்கும் அந்த தண்ணியில் அந்த வெளிச்சம் விழுறதுக்கும் எல்லோ கலரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே பொறுமையாக மூவ் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 9:30க்கு சேலம் ரீச் ஆனோன்னு தான் சொல்லணும். இப்போ ரீசெண்டாக நான் நியூஸில் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு வந்துட்டு கோர்ட் வந்து கொடுத்துருந்த பனிஷ்மெண்ட்டு வந்து சொல்லி இப்போ ரொம்ப எல்லாருமே அதை பற்றி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அப்பா வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கம் இருக்கிற நாய்ங்களுக்கெல்லாம் சாதம் வைப்பார். எங்கள் வீட்டில் இருக்கிற நாய்ங்களுக்கு இருக்கிற சாதத்தை விட அதிகமாக அவங்களுக்குன்னு தனியாகவே சமைச்சு கொண்டு போய் வைப்பார். அப்போ வந்து நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்க வந்து அதாவது இந்த குட்டி பசங்க இருக்கு இல்லைங்களா, ஸ்கூல் பசங்க, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அதை போய் அடிப்பாங்க. சும்மா போயிட்டே இருப்பானுங்க. 2 அடி கல் எடுத்து அடிச்சுட்டு போவாங்க. அப்படி அடித்து ஒரு ஒரு சுச்சுவேஷன் அந்த டாக் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அவன் ஏஜில் இருக்க எல்லா குழந்தைங்களும் பார்த்து கடிக்க போக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து இது யார் தப்புன்னு நம்ம சொல்கிறது? அதை வந்து கூட ஈவன் பேரண்ட்ஸே போயிருந்தாலும் அந்த நாய் தான் மிரட்டுவாங்களே தவிர, நான் அமைதியாக படுத்திருக்க நாய் மேலே கல்லெடுத்து அடிக்கக்கூடாதுன்னு டீச் பண்ணி நான் யாரையுமே பார்த்ததில்ல.
இப்போ வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் பெரியவங்க, குழந்தைங்க எல்லாத்தையும் கடிக்கிறதுங்கிறது உண்மைதான். அதே சமயம் அதை அந்த சூழ்நிலைக்கு உருவாக்குனதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஏன்னா நம்ம தானே ஆறறிவு இருக்கோம், அதுக்கு ஆறறிவு கிடையாதுல்ல. நாமளே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும்போது ஒரு பெரியவங்களா இருந்து குழந்தைங்களுக்கு அறிவுரை சொல்கிறத விட்டுட்டு அதை கண்ணும் காணாமல் நாய் தானேன்னு நினைக்கிறோம். ஆனால் இதையே வந்து நம்ம ஒரு நாய்க்கிட்ட வந்து அதை கடிக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கறது எப்படிங்க நியாயமாக இருக்கும்? எனக்கு தெரியல இதெல்லாம் கரெக்டா தப்பா அப்படிங்கிறது. பட் யோசிக்கணும் அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.